வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ், ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற மைக்கேல் நியூடன் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாடிக்கையாளர்கள்ட்ட அவர் நடத்திய அந்த அறிதுயல் நிகழ்வு மூலியமாக முன்பிறவிகளை பற்றிய செய்திகளை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் இருந்த கருத்தாக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேனலில் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய டாபிக்ஸில் செய்திகள் இருக்குதுங்க. உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச அந்த டாப்பிக்கில் அந்த செய்திகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உரையாடல் தொடருது. அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டாக்டர் வந்து அவர் கேட்குறாரு, உன்னுடைய ஆன்மீக பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்து அதுக்கு சொல்கிறாங்க தெசி அப்படின்னு சொல்கிறாங்க. உன் ஆன்மீக வழிகாட்டி தனது ஆப்பிரிக்க பெயர் குமரா என்பதையே வைத்திருக்கிறாரு. உன்னுடைய அதாவது இந்த தெசிங்கிற உங்களுடைய வழிகாட்டி யாருன்னா குமரா அப்படிங்கிறத வைத்திருக்கிறார்களா அப்படின்னு. எனக்கு அப்படித்தான் தெசிங்கிறவங்க சொல்கிறாங்க. எனக்கு அப்படித்தான், உன்னுடைய ஆன்மீக வழிகாட்டி வந்து ஆப்பிரிக்க பெயர் குமரா அப்படின்னு தான் வச்சுருக்காங்களா உனக்கு அப்படின்னு. எனக்கு அப்படித்தான். ஆன்ம உலகில் நீ எதை போல காண்கிறாய்? ஒரு பிரகாசிக்கும் ஒளி துணுக்காக. மிக சரியாக உன்னுடைய ஆற்றலின் நிறம் என்ன அப்படின்னா வான நீலம். உன்னுடைய ஒளியில் மற்றொரு நிறத்தின் புள்ளிகள் இருக்குதா? சிறிதளவு பொன்னிறம், அதிக அளவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குமராவின் ஆற்றல் நிறத்தை பற்றி எவ்வாறு விவரிப்பாய்? அது ஊதா நிறம். ஒளியும் நிறமும் ஆன்மாவின் ஆன்மீக எய்தலின் பண்பை எவ்வாறு அடையாளம் கண்டுணர்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மனம் சார்ந்த சக்தியின் தீவிரம் ஒளியின் அதிக இருண்ட கட்டங்களுடனும் அதிகமாகிறது. உடனே அறிவுள்ள ஒளியாற்றலின் மிக்க உயர்ந்த தீவிரம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதிக இருண்ட ஒளி ஆற்றலால் பெரிதாக்கப்படும் அறிவு மூல முதலிலிருந்து வருது. எங்களுடைய ஒளி மூல முதலுடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மூல முதல் என்று சொல்லும்போது கடவுளை பொருள்படுத்துகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வார்த்தை தவறாக பயன்படுத்தப்படுகிறது. எவ்வாறு? மிக்க அதிகமாக தனிப்படுத்துவதால் மூல முதல் அது இருப்பதை விட குறைவாக மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அதை செய்தால் என்ன தவறு? நாம் அனைவரும் அந்த ஒன்றின் பங்காக இருந்த போதிலும் மூல முதலை மிக்க மனிதத்தன்மையுடையதாக ஆக்க அது தன்னுரிமை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தெசி, நாம் ஆன்ம வாழ்க்கையின் மற்ற தோற்றங்களை பற்றியும் ஆன்ம உலகத்தை பற்றியும் பேசும்போது நீ மூல முதலின் மீது ஆழ்ந்து நினைக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். பின்னர் இந்த ஒருமையை பற்றி நான் உன்னிடம் இன்னும் கூடுதலாக கேட்பேன். தற்பொழுது நாம் ஆன்மாக்களின் ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டுதலுக்கு திரும்ப போவோம். தங்களுடைய மனித உருவங்களை காண்பிக்காத பொழுது ஆன்மாக்கள் கண்களுக்காக இருண்ட கருப்பான பிரகாசிக்கும் உட்குழிகளை வெளியே காட்டுறாங்க. அது எனக்கு அதிக ஆபி சம்பந்தமாக உள்ளது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. தெசி வந்து சிரிக்கிறாள். இவ்வாறு தான் பூமியில் பிசாசுகளின் புராண கதைகள் வெளிவந்தன. இந்த நினைவுகளிலிருந்து நம் ஆற்றலின் திடத்தன்மை ஒரு சீராக இல்லை. நீ பேசும் கண்கள் எண்ணத்தின் கூடுதலான ஒருநிலைப்படுத்தப்பட்ட தீவிரத்தை சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது. பிசாசுகளை பற்றிய கட்டுக்கதைகள் அதிக கற்பனையானதாக இல்லாவிட்டால் இந்த கருப்பு கண் கூடுகள் அவர்களுடைய ஆற்றலின் பயனுள்ள விரிவாக்கங்களாக இருக்க வேண்டும். கண்களை விட கண்களை விட அவை பழைய உடல்களுக்கு முந்தைய சுயங்களின் உடல் ஏற்புகளுக்கு சன்னல்கள். இந்த கருமை எங்கள் இருப்பின் ஒருநிலைப்படுத்துதலாகும். ஒருவர் மற்றவருடைய ஆற்றலின் இருப்பை ஈர்த்து கொண்டு நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர், நீ ஆன்ம உலகத்துக்கு திரும்பி செல்லும்போது பிசாசுகளைப் போல தோன்றும் மற்ற ஆன்மாக்களுடன் உனக்கு ஆற்றல் தொடர்புள்ளதா? தெசி, ஆம். தோற்றம் தனிநபரின் விருப்பத்தின் விஷயமாகும். நிச்சயமாக எப்போதும் என்னை சூழ்ந்து என் திரும்பி செல்லும் ஆற்றலுடன் ஒன்று சேர்ந்து திரளான எண்ண அலைகள் உள்ளன. ஆனால் நான் மிக அதிக தொடர்பை தவிர்க்கிறேன். ஏன் அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. இங்கு இணைப்புகள் ஏற்படுத்தி கொள்வது எனக்கு தேவையில்லை. குமராவுடன் பேசுவதற்கு முன்னர் சிந்தனை செய்யவும் என் கடைசி மனித பிறப்பிலிருந்து ஏதேனும் தவறுகளை சரி செய்யவும் நான் சிறிது காலம் தனியாக இருப்பேன். இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடியே ஆன்ம உலகத்திற்கு திரும்ப செல்லக்கூடிய முன்னேற்றமடைந்த ஆன்மாக்கள் வந்து இதுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டு. இருந்தாலும் இந்த ஆன்மா முன்னேற்றமடைந்திருக்கிறதுனால வெகு காலம் வரையிலும் அவங்க வேண்டுகோள் விடுத்தால் வழியே தனது வழிகாட்டியின் உடன் அவள் எந்த ஆழ்ந்த ஆராய்வுகளையும் கொண்டிருக்கிறது கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு.
இப்போ டாக்டர் கேட்குறார், நாம் 1 நிமிட நேரம் முதிய ஆன்மாக்களை பற்றி பேச வேண்டும். குமரா பூமியின் மீது இன்னும் எப்போதாவது மனித பிறவி எடுக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, அவள் எடுப்பதில்லை. குமராவைப் போல பூமியில் ஆரம்ப காலங்களில் இங்கே இருந்துவிட்டு மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராத மற்றவர்களை நீ அறிவாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப ஜாக்கிரதையாக, ஒரு சிலர், பலர் துவக்கத்தில் பூமிக்கு வந்தார்கள். நான் வருவதற்கு முன்னர் திரும்ப சென்று விட்டனர். யாராவது தங்கினாங்களா இங்கே அப்படின்னா, நீ என்ன சொல்கிறாய்? ஆன்ம உலகில் தங்கியிருக்கக்கூடிய அவர்கள் பூமிக்கு மீண்டும் வாழ வரும் முன்னேற்றமடைந்த ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது இங்கே வந்து ஏற்கனவே முன்னேற்றமடைந்த ஆன்மாக்கள் வந்திருக்காங்களா அப்படின்னா வந்திருக்காங்களா, ஒரு சில பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஒரு சிலர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க இங்கேயே தங்கியிருக்காங்களா அப்படின்னா அதுக்கான விளக்கம் கொடுக்குறாரு. நீ முனிவர்களை சொல்கிறாயா? முனிவர்கள், அவர்களை பற்றி எனக்கு கூறு. இது எனக்கு புதிய வார்த்தை, ஆனால் தகவல்களை வெளிவர செய்ய முன்னேற்றமடைந்த ஆன்மாக்களுடன் நான் பெரும்பாலும் எனக்கு தெரிந்ததை விட அதிகமாக தெரிவதாக பாசாங்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொல்கிறார். உடனே அவங்க சொல்கிறாங்க, அந்த வாடிக்கையாளர், அவர்கள் பூமியின் உண்மையான காவல் காப்பாளர்கள். இங்கிருக்கவும் நடப்பதன் மீது கவனம் செலுத்தவும் உனக்கு தெரியுமா? அவங்க வந்து உண்மையிலே பூமியில் வந்து ஒரு காவலர்கள். இந்த முனிவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ரிஷிகள், சித்தர்கள், இவங்கெல்லாம் என்னென்னா இந்த பூமியில் ஒரு நல்ல காவலர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதிக முன்னேற்றமடைந்த ஆன்மாக்களாக மனித பிறவி எடுக்க தொடங்குகிறவங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. ஆமாம். பூமியை இன்னும் சார்ந்திருக்க முனிவர்கள் சோர்வடையவில்லையா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. அவர்கள் தங்க விரும்புகிறார்கள், மேலும் மக்களுக்கு நேராக உதவி செய்கிறார்கள். ஏன்னா அவர்கள் தன்னையே பூமிக்கு அர்ப்பணித்திருக்காங்க. அவங்க வந்து இங்கேயே தங்கிட்டு மக்களுக்கு நேரடியாக உதவி செய்கிறதுனாலையும் இங்கேயே அவங்களை தன்னை அர்ப்பணித்திருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே டாக்டர் கேட்குறாரு, இந்த முனிவர்கள் எங்கே இருக்கிறாங்க? உடனே அவர்கள் எளிய வாழ்க்கைகளை வாழ்கிறார்கள். அவர்களில் சிலரை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் நான் முதலில் அறிய வந்தேன். இன்று அவர்களை காண்பது ரொம்ப கடினம். அவர்கள் நகரங்களை அவ்வளவாக விரும்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர்களில் பலர் இருக்கிறாங்களா, இன்றைக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் கேட்குறாரு. அதுக்கு அதுமாரி கேட்குறதுக்கு என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை, அவர்கள் சிறிய சமூகங்களில் வசிக்கிறாங்க, அல்லது வெளியே திறந்த இடத்தில், இல்லைன்னா பாலைவனங்கள், இல்லைன்னா மலைகளில், எளிய இருப்பிடங்களில் தான் அவங்க வசிக்கிறாங்க. அலைந்து திரிஞ்சிட்ருக்கவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அவர்களை ஒருவர் எவ்வாறு கண்டுணருவாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேசி மூச்சு விட்டுட்டு, பெரும்பாலான மக்கள் கண்டுணர்வதே கிடையாது. பூமியில் ஆரம்ப காலங்களில் அவர்கள் உண்மையில் முன்னறிவுடையோர் அப்படின்னு அறியப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே டாக்டர், இது நடைமுறைக்கேற்றதாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த முதிய மிக்க வளர்ச்சி அடைந்த ஆன்மாக்கள் துறவிகளாக இருக்காமல் அனைத்துலக தலைமை நிலைமைகளில் மனிதனுக்கு உதவி செஞ்சால் அதிக பயனுள்ளவர்களாக இருக்க மாட்டாங்களா? ஏன் அவங்க துறவிகளாக இருக்கணும்? அவங்களே தலைமை பொறுப்புலாம் இருந்தால் நல்லா செய்யலாம் தானே. அவர்களில் துறவிகள் யார் என்று சொன்னது? அதிகார வர்க்கத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட சாதாரண மனிதர்களுடன் இருக்க அவர்கள் விரும்புகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாதாரண மக்களோடு மக்களாக தான் இருப்பாங்க. இந்த அதிகார வர்க்கத்தினால் ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே, அவங்க கூட அந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். பூமியில் ஒரு முனிவரை சந்திக்கிறப்ப ஒருவர் அடைகிற உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சிறப்பானவர் இருப்பதை நீ உணர்கிறாய். அவர்களுடைய அறிவாற்றலின் சக்தியும் அவர்கள் உனக்கு அளிக்கும் ஆலோசனையும் மிக அறிவுள்ளதாக இருக்கிறது. அவர்கள் எளிமையாக வாழ்கிறாங்க. அவர்களுக்கு பொருள்கள் மீது எந்த ஈர்ப்பும் இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே டாக்டர் எடுத்து கேட்குறார், நீ இந்த வகையான சேவையில் ஆர்வம் கொண்டிருக்கிறியா தேசி அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, அவர்கள் மகான்கள். நான் மனித பிறவி எடுப்பதை நிறுத்தக்கூடிய காலத்தை வரவேற்கிறேன். அவங்கெல்லாம் பெரிய மகான்கள். நான் வந்து மனித பிறவியை எடுக்காமல் இருக்கணுங்கிறத தான் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு. ஒருவேளை முனிவர் என்ற வார்த்தை குமரா போன்ற ஆன்மாக்களுக்கோ அல்லது அறிவுக்காக அவள் அணுகும் ஆன்மாக்களுக்கோ கூட பயன்படுத்தப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அவர்கள் வித்தியாசமானவர்கள். அவர்கள் முனிவர்களுக்கு அப்பால் உள்ளனர். நாங்கள் அவர்களை பழையவர்கள் என்று அழைக்கின்றோம் அப்படின்னு. அப்போ வந்து இவங்க வந்து யார்? இவங்களை வந்து பழையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா? குமராவுக்குள்ள அந்த மாதிரி வார்த்தையை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் வழிகாட்டி ஆன்மாவுக்குலாம் அது இல்லை. இவங்களை பழையவர்கள். இவர்களை நான் மட்டும் 6க்கு அப்பால் வைப்பேன். இவங்களை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களெல்லாம் 6க்கு அந்தண்ட வைப்பேன். அதாவது இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, முனிவர் என்ற வார்த்தை குமரா போன்ற ஆன்மாக்களுக்கோ அல்லது அறிவுக்காக அவள் அணுகும் ஆன்மாக்களுக்கோ, அந்த வழிகாட்டி ஆன்மாவோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை, அவங்கள வந்து அவங்க வித்தியாசமானவங்க. அவர்கள் வந்து முனிவர்களுக்கு அந்த அப்பால் தான் நாங்கள் உள்ள இருக்கிறாங்க. நாங்கள் அவர்களை பழையவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்களெல்லாம் எங்கே வைக்கலாம்னா 6வது இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே குமராவின் மட்டத்திலும் அதற்கு மேலும் ஆன்மாக்களுடன் வேலை செய்யும் பல தேர்ச்சி மிக்கவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா எங்களில் மற்றவங்களோட ஒப்பிடுகையில் நான் அப்படி நினைக்கல, ஆனால் அவர்களுடைய செயல் விளைவை நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு சொல்லி தேசி சொல்கிறான். அவர்களுடைய முன்னிலையில் நீ என்ன உணர்கிறாய்? ஒருநிலைப்படுத்தப்பட்ட அறிவு புகட்டுதலின் சக்தியையும் வழிகாட்டுதலையும். உடனே டாக்டர் தேர்ச்சி மிக்கவர்கள் மூல முதலின் புன்புருவங்களாக இருக்கக்கூடுமா அப்படின்னு சொல்லி பண்புருவங்களாக இருக்கக்கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அது நான் சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் இன்னும் நான் அப்படி நினைக்கல. அவர்கள் மூல முதலுக்கு அருகில் இருக்க வேண்டும். தேர்ச்சி மிக்கவர்கள் பொருட்களின் திட்டமிடுதலிலும் ஏற்பாடு செய்வதிலும் ஈடுபட்டு எண்ணத்தின் மிக்க தூய்மையான மூலப்பொருட்களை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தேசி சொல்கிறார். இந்த உயரிய நிலையில் வைக்கப்பட்டுள்ள ஆன்மாக்கள் மூல முதலுக்கு அருகில் இருப்பதை பற்றி நீ என்ன பொருள் கூறுகிறாய் என்பது குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தெளிவில்லாமல் அவர்கள் ஐக்கியமடைதலின் அருகே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு தேசி சொல்கிறாங்க. உடனே டாக்டர் நீ சொல்கிறாரு, தனக்கு உதவும் இந்த ஆன்மாக்களை பற்றி குமரா எப்போதாவது பேசியிருக்காங்களா உன்னிக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தேசி என்னிடம் சிறிதளவு மட்டும்தான் அதை பற்றி அவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க. அவள் எங்கள் அனைவரையும் போல அவர்களுடைய ஒரு அங்கமாக இருக்க விரும்புகிறாள். அவளும் அப்படி தான் இருக்கா, ஒரு அங்கமாக இருக்கணும்னு. தேர்ச்சி பெற்ற ஆன்மாக்களை அறிவில் அவள் நெருங்குகிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாள். மெதுவான குரல் அவள் அணுகுகிறாள். நான் அவளை அணுகுகையில் மூல முதலுடன் மெதுவான இணைதலாகிறது. ஏனென்றால் நாங்கள் முழுமையாக இல்லை. அவள் அணுகிறா, ஆனால் நம்மளால் அவ்வளோ தெரிஞ்சுக்க முடியல. ஏன் அப்படின்னா நாங்கள் இன்னும் முழுமையாகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முன்னேற்றம் அடைகிற இந்த ஆன்மாக்கள் வழிகாட்டினுடைய கடமைகள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்மாக்கள் 2 பந்துகளை சேர்க்குற மாதிரி இருக்கிறது தேவையாக இருக்குது. அவங்களுடைய சொந்த முடிக்காத தொழிலை தொடர்ந்து மனித பிறப்புகளோடு முடித்து கொண்டு பின்னர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடலற்ற நிலையில் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தெசி தன்னுடைய ஆன்ம வாழ்க்கையின் இந்த நிலையை பற்றி என்கிட்ட அடுத்து சொல்கிறா. அதை அடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.